நிமிந்து உட்காரு. யோகா பொசிஷன் மேடம். கரெக்டாக கையை ரெண்டு இழுக்கு மேலே. ஃபர்ஸ்ட் செகண்ட் தெரியல, பாயத்தில் பாரு எப்படி பண்ணுறாங்க சார். லேட்டில் எடுத்து வைக்கணும். பக்கத்தில் பாரு. தெரியலனா பக்கத்துல பார்த்து செய்யணும். புரியுதாமா? ஃபர்ஸ்ட் செகண்ட் தெரியலனா பக்கத்துல பார்த்து. இன்னைக்கு இந்த யோகா டேக்கு வந்து நமக்கு சிறப்பு இருந்தனா வந்திருக்கிற யார் நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் மற்றும் ஆல் த டீச்சர்ஸ், புரியுதா? எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சார்பாக, அதாவது என்னுடைய ஸ்டூடெண்ட் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் டீச்சர்ஸுக்கும் கரஸ்பாண்டன்ஸுக்கும் மேமுக்கும் இந்த யோகா டேல நம்மளுடைய வாழ்த்துக்களை முதலாக நம்ம தெரிவிச்சுக்கிறோம். எல்லாம் இப்போ கிளாப் பண்ணுங்க. ஏன்னா அவங்க தான் இதுக்கு வந்து முதல் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க இல்லையா? முக்கியமா கரஸ்பாண்டன்ஸ் மேம் தான் உங்களுக்கு வந்து சரி யோகா பசங்களுக்கு வந்து எப்படியாவது சொல்லி கொடுக்கணும். அந்த யோகா டேல வந்து அவங்களுக்கும் நிறைய திறமைகள் வளர்த்துக்கணும்ட்டு தான் மெயினாக வந்து உங்களுக்கு வந்து யோகா, கராத்தே, டான்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லா ஆக்டிவிட்டிலையும் நீங்கள் நல்லா சிறந்த மாணவர்களா, ஒழுக்கத்துலேயும் சரி கல்வியிலையும் சரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் சிறந்த மாணவர்களாக வரணுன்ட்டு தான் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சுருக்கிறாங்க. யாரு? நம்மளுடைய கரஸ்பாண்டன்ஸ் மேம், புரியுதா? மற்றபடி அவங்க கல்வியை மட்டும் கொடுக்கக்கூடாது, பசங்களுக்கு எல்லா திறமையும் வளர்த்துக்கணுன்ட்டு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதனால முதல்ல வந்து மெயினாக வந்து அவங்களுக்கு தான் நீங்கள் எல்லாருமே நன்றி சொல்லணும். எல்லாருமே திரும்ப கிளாப் பண்ண. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஆளு வளரணும், அறிவு வளரணும் இல்லையா? ஆளு வளரணும், அறிவு வளரணும். அதுக்கு என்ன ரீசன்னா கல்வி மட்டும் இல்லை, ஒழுக்கமும் இருக்கணும், மற்றபடி எல்லா ஆக்டிவிட்டியும் இருக்கணும். அதே போல் கல்வியோடு சேர்ந்த என்னது ஒழுக்க கல்வி, அதுக்கப்புறம் என்னது சிலம்பம், கராத்தே, அதுக்கப்புறம் யோகா, நடனம், அதுக்கப்புறம் என்னது விளையாட்டு, அதோட சேர்ந்து உங்களுக்கு என்னது நல்ல சிந்தனை, நல்ல அறிவு சிந்தனையை ஊட்டுகின்ற ஆசிரியர்களும் மிக சிறந்தவர், புரியுதா? முதற்கண், அதாவது கடவுளே என்ன சொல்லுவாங்கன்னா முதற்கண் தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதா, அடுத்தது யார் வருவாங்க? புரியுதா? அடுத்தது யார் வருவாங்க? மூணாவதா குரு, ஆசிரியர்கள், நாலாவது தான் தெய்வமே வருது, புரியுதா? அப்ப நீங்க தான் நம்மளுக்கு வாழ்க்கையில வந்து தொடர்ந்து நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம கிட்ட தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள். நம்ம அதாவது கல்வியும் சரி எல்லாத்துலேயும் சரி எப்போதுமே நம்ம என்ன தொடர்ந்தது கற்றுக்கொண்டே தான் இருக்கிறோம், புரியுதா? என்ன கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னுவாங்க. அது போல வந்து கல்வியானது வந்து நமக்கு சிறப்பா நடந்து இருக்குதுன்னா அது என்னது தாய் தந்தை மூலியமா, அதுக்கு அடுத்தது எது மூலியமா? ஆசிரியர் மூலியமா, அதுக்கு அடுத்தது எது மூலியமா? கடவுள் மூலியமா. இதுதான், புரியுதா? வேற எதுவுமே கிடையாது. இந்த நான்கையும் நீங்க சிறப்பா வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான மகிழ்வான வாழ்க்கை உண்டு. என்னுடைய அனுபவபூர்வமா நான் சொல்றேன், புரியுதா? எப்போதும் அப்பா அம்மா வணங்கணும், அதுக்கப்புறம் ஆசிரியரை வணங்கணும், அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை வணங்கணும், புரியுதா? அதனால நான் இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் யோகாவுக்கு வரும். யோகான்றது என்னன்னா கவனி, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து மனம் வந்து என்னது ஒருமைப்படும், புரியுதா? மனம் ஒருமைப்பட்டாதான் என்னது நம்மளுடைய உடல் வலிமை வரும், புரியுதா? மனம் ஒருமைப்பட்டாதான் உடல் வலிமை வரும். மனமும் உடலும் ஒன்று சேர்த்து ஒருமைப்பட்டாதான் நம்மளுடைய எந்த ஒரு செயலை நினைக்கிறோமோ அது சிறப்பா நடக்கும், புரியுதா? இப்ப என்ன சிந்தனை செய்யறியோ அந்த சிந்தனை வந்து நல்ல சிந்தனையா அமையணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய உடலும் மனமும் சிறப்பா அமையும், புரியுதா? அப்ப நமக்கு என்ன வேணும்? உடல் நலம் முக்கியம். இப்ப உடற்கல்வி என்பது வேறு. உடற்கல்வி என்னன்னா உடற்கல்வி வந்து நம்மளுடைய வெளி உறுப்புகள் அனைத்தும் நன்கு வளர்ச்சி,
புரியுதா? அது கை கால் எல்லாமே நல்லா வளர்ச்சி. யோகா என்பது வந்து என்னன்னா நம்மளுடைய நம்ம உடம்பினுடைய உள்ளுறுப்புகள் அனைத்து என்னது நன்கு செயல்படும். அதாவது உதாரணத்துக்கு என்னது கணையம், கல்லீரல், இதயம், புரியுதா? அதுக்கப்புறம் என்னது கிட்னி, இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் அனைத்தும் நன்கு செயல்படும். அப்ப நல்ல சிந்தனை வரணும்னா யோகா செஞ்சாதான் நல்ல சிந்தனை வரும். அந்த காலத்துல முனிவர்கள், அதுக்கப்புறம் யாரு விவேகானந்தர், அதுக்கப்புறம் யாரு இது போல சித்தர்கள் எல்லாம் இருந்தாங்க இல்லையா? அவங்கள எதனால தியானம் பண்ணி எப்படி அவங்க அறிவுபூர்வமா சிந்தனையை வளர்த்தாங்கன்னா இந்த யோகா செஞ்சுதான் வளர்த்தாங்க. புரியுதா? விவேகானந்தர்லாம் அந்த இது என்னது கன்னியாகுமரி பாறையில போய் உட்கார்ந்து தியானம் பண்ணாங்க. தெரியுமா? தெரியுமா? கேள்விப்பட்டது இல்லையா? மிஸ் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா அவரு நல்ல சிந்தனை நல்ல செயலை உருவாக்கணும்னா நம்ம வந்து தியானம் பண்ணனா தியானத்தின் மூலியமா எல்லாமே நமக்கு கிடைக்கணுன்றதுதான் அறிவுபூர்வமான சிந்தனை. புரியுதா? ஆனால்தான் அந்த காலத்திலே என்னது சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஒரு இடத்துல அமைதியான சூழ்நிலையில தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ண போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இறை சிந்தனை வந்து நம்மளை அறியாமலே தூண்டப்படும் போது நம்ம என்னது நல்ல வார்த்தைகள் சொல்லுவோம். அதுதான் சொன்னவரெல்லாம் விவேகானந்தர். புரியுதா? இந்த நாட்டின் தலைமுறை இளைஞர்கள் என்னது இரும்பு போல இருக்கணும், எஃகு போல இருக்கணும் சொன்னவர் தான் விவேகானந்தர். புரியுதா? அதே போல எல்லா தெய்வமும் சரி, கிறிஸ்டின்லயும் சரி, இந்துலையும் சரி, முஸ்லீம்லயும் சரி, எல்லா தெய்வங்களும் என்னது எல்லா தெய்வங்களும் நல்ல கருத்துக்களை தான் சொல்றாங்க, நல்ல செயலை தான் சொல்றாங்க, நல்ல சிந்தனையை தான் சொல்றாங்க. புரியுதா? எல்லா தெய்வமும் அதே போல எல்லா மதத்திலயும் என்ன சொல்றாங்க, அன்பு ஒன்றுதான் சிறந்தது. இதுதான் உண்மையான ரீசன். அன்பு இருந்தாலுமே நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஜெயிச்சாலும். புரியுதா? எவ்வளவு நம்ம பொறுமையா இருக்கிறோமோ அதால நம்ம என்னது எல்லாத்தையுமே வென்றலான்றாங்க. புரியுதா? அது பொறுமை வந்து என்னது கடலில் பெரியதுன்னு. புரியுதா? அதே போல கட்டுறது கையளவு கல்லாது உலகளவுவாங்க. அதுக்கப்புறம் என்னது நம்ம சிந்தனையை வந்து எப்போதும் என்னது செதற அடிக்கக்கூடாது. நம்ம ஸ்கூல்லையும் சரி, டீச்சர்ஸும் சரி, மேமும் சரி, எல்லாமே என்ன சொன்னாலும் என்ன சொல்லுவோம், சரிங்க மேம், செய்கிறேன் மேம், பண்ணுறேன் மேம். அவங்க என்ன சொன்னாலும் ஒபே பண்ணுது. டீச்சர்ஸ் சொன்னாலும் மேம் சொன்னாலும் மேம் எப்போதுமே உங்களுக்கு நீங்கள் நல்லா வரணும், வாழ்க்கையில் சிறந்த மாணவர்களாக வரணுன்ட்டு தான் உங்களுக்கு எப்போதுமே உங்களுக்கு நல்ல விதத்தில் தான் நீங்கள் எல்லாம் வளரணுன்றது தான் அவங்க முயற்சி, அவங்க பாரம்பரியத்தில். புரியுதா? அதுக்காக தான் இந்த கல்வி நிலையத்தை சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க. அதே போல நான் கிட்டத்தட்ட இவ்வளோ 15 வருஷம் சர்வீஸ் இருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் வந்து டீச்சர்ஸ் வந்து நான் நிறைய ஸ்கூலில் பார்த்துக்கிறேன். பிரேக் டைம் எல்லா டைமும் இப்படி போக வருவாங்க, பேசுவாங்க. தெரியல பக்கத்தில் பார்த்து செய். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜி, யூகேஜி மிக முக்கியமாக பார்த்து. ஓகே, நல்லா நேரம் நிமிந்து உட்காரும். க்ளோஸ் யுவர் ஐஸ். க்ளோஸ் யுவர் ஐஸ். பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடணும். நீ வந்து கடவுளை மட்டும் உனக்கு இஷ்டமான தெய்வத்தை மட்டும் மனசில் நினைச்சுன்னு பொறுமையாக மூச்சை இழுத்து பொறுமையாக விடு. வேற எந்த சிந்தனையும் உள்ள இழுத்து பொறுமையாக விடு. ஓகே, இது வந்து ஓகே ரிலாக்ஸ். ஓகே ரிலாக்ஸ். இது வந்து மனம் வந்து ஃபர்ஸ்ட் பேக்ல கேட்கலாம். கீழே முடியுமா தம்பி? கீழே முடியும். இது பேர் வந்து யோக முத்ராசனம். பொறுமையா மூச்சை எடுத்து பொறுமையா விடுங்க. இது வந்து இந்த யோகா வந்து நமக்கு அட்ரினல் சுரக்கு வந்து சுரக்க செய்யும். அதாவது கணையத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இப்போ சுகர்லாம் வந்து இல்லை, சுகர்லாம் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வராத அளவுக்கு இந்த யோகாசனம் செய்யணும். அதே போல் மஞ்சள் காமலை போது சிறந்த ஆசனம் இந்த யோக முத்ராசனம். அதே போல் பெண்களுக்கான சிறந்த ஆசனம்
இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்காங்க அவங்களாம் இதை செஞ்சாலும் வலி ஏற்பட்டுச்சுன்னா இந்த இடுப்பு பகுதி சிராதாசனம் இருக்கும். யோக முத்ராசனம் சக்கரை நோய் மிக முக்கியமா வராதுக்கு இந்த அட்ரினல் சுரப்பியை வந்து கண்ட்ரோல் பண்ணி கணையத்தை வந்து நன்கு செயல்பட வைக்கக்கூடிய சிறந்த ஆசனம் இதுதான். அதே போல மஞ்சக்காமல இது வரவே வராது. இந்த ஆசனம் அதிகரிச்சு பெண்களுக்கான சிறந்த ஆசனம் இது உண்டு. அதே போல ரொம்ப குண்டா இருக்கிறது இந்த வயிற்று பகுதி வந்து ரொம்ப அமுங்கும். இந்த யோகா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியா வரணும்னா அப்ப இந்த வயிறு வந்து அமுங்கும் போது வந்து வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த சைட்ல இருக்கிற வயிற்று பகுதியில் இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் நன்கு ஓகே ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் கோமுகாசனம் காலை மடக்கி வைக்கிறது கோமுகாசனம். இது வந்து இந்த ஆசனம் வந்து நம்மளுடைய கை இந்த காலினுடைய தசைகள் வந்து ரொம்ப வலுப்படும். அதே போல இந்த முதுகு தண்டு வட்டத்திலேயே அது வந்து சைடு இந்த வலப்பக்கம் இடப்பக்கம் ஒரு சிலருக்கு பார்த்தா ரொம்ப வலி எடுக்குது. இந்த சைடு பார்த்தோன்னா வலி எடுத்துட்டே இருக்கும். அப்ப இந்த யோகா செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த கையை வந்து இப்படி தூக்கி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இருக்கிற தசைகளை இடம் பிடிச்சிருந்தா கூட கரெக்டா விட்டுடும். புரியுதா? இப்படி நல்லா இழுத்து பிடிக்கும் போது பாரு தசை வந்து நல்லா இழுக்குதா வலி எடுக்குதா அப்படியே விடும் போது பாரு சாதாரணமா பாத்தீங்கன்னா விடும் போது அந்த வலி எடுத்துரும். அதே போல இந்தாண்ட இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த தோல் பட்டா ரொம்ப வலி எடுக்கும். அப்ப கையை மாற்றி செய்யும் போது காலை மாற்றி செய்யும் போதும் வலி ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். ஆனா இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இது தெரியாதனால என்ன பண்ணுவாங்க போயிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு வலி எடுத்துட்டே இருக்கு அந்த ஒரு இதை வாங்கி போடுவாங்க. அதெல்லாம் வேஸ்ட். நீங்க இது போல செஞ்சாலுமே 2 சைடு ஈஸியா இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப கை வலிக்குதா இந்த இடம் வலிக்குதா இந்த இடம் இழுத்து பிடிக்கும் போது இந்த சதை இழுத்து பிடிக்குதா இப்ப விடுப்பக்கம் சாதாரணமா தராங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இல்லை சுடுக்கு இல்லை ஏதாவது பிடிச்சிருந்தாலும் அது இழுத்து பிடிக்கும் போது இந்த 2 கையும் அந்த இழுத்துங்களும் கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஓகே, நீங்க எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னா கூட எப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த ஆசனம் செய்யலாமா? ஓகே, அடுத்தது வஜ்ராசனம் செய்யப்படும். வஜ்ராசனம் வஜ்ராசனம் காலுடைய பாதம் தலைக்கீழ படுக்கக்கூடிய காலுடைய பாதம் தலைக்கீழ படு நேரம் நிமிந்து உட்காரு. இப்படி இது போல உட்கார்ந்ததுனால இந்த வஜ்ராசனம் செய்யறதுனால பாத்தீங்கன்னா இந்த கணுக்கால்லாம் ரொம்ப வலி இருக்கும். தசைகள் வந்து ரொம்ப பிடிக்கிறது இல்லை கணுக்கால் வந்து ரொம்ப வலி. அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலினுடைய தசையும் சரி இதை பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா தொலைன்னு ஆடும். அப்படியே ஒரு மாதிரி வலி ஆட்டி எடுத்துனே இருக்கும். அப்ப இந்த சதையெல்லாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆகும். இந்த ஆசனம் செய்யும் போது நீ உட்காரும் போது பார்த்தீங்கன்னா சதையெல்லாம் அமுங்க நல்லா உட்காரும் போது அமுங்க. கால் பார்த்து நல்லா மடிச்சு போடு. அதே போல பாத்தீங்கன்னா இப்படி நேரம் நிமிந்து உட்காரும் போது பாத்தீங்கன்னா இந்த முதுகு தண்டுவரன்னா ஸ்ட்ரெயிட்டா நிற்கும். புரியுதா? ஸ்ட்ரெயிட்டா நிற்கும். புரியுதா? ஏன்னா நம்ம எப்போதுமே நம்மளுடைய உடம்பானது வளையும், முன்னையும் வளையுது பின்னாடியே வளையும். அப்படி வளைஞ்சாதான் நம்மளுடைய உடம்பு வந்து நேரா இருக்கும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் எதுன்னா நம்மளுடைய முதுகு தண்டு வடலாம். புரியுதா? முதுகு தண்டு வடம். இந்த முதுகு தண்டு வடம் மட்டும் உடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டம். புரியுதா? அதே போல பாத்தீங்கன்னா இந்த முதுகு தண்டு வடம் நேரா நிற்கும். அதே போல இந்த காலினுடைய சதையும் நம்மளுடைய தொடையினுடைய சதையும் நல்லா அமுங்கி நல்லா இறுக்கமா ஆகும். புரியுதா? இந்த ஆசனம் செய்யறதுனால நல்லா இறுக்கமா ஆகும். புரியுதா? ஓகே, ரிலாக்ஸ். இந்த ஆசனம் என்னது? வஜ்ராசனம். ஓகே, நெக்ஸ்ட்
புஜங்காசனம். கவனி, இந்த ஆசனம் பேரு புஜங்காசனம். இது நம்மளுடைய முதுகு தண்ணீரானது வலை தன்மையுடையதா இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா நம்மளுடைய குரல் வலை இருக்குது இல்லையா, இந்த குரல் வலை ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு இழுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மூச்சு இழுக்க கஷ்டப்படும் போது பாத்தீங்கன்னா இந்த குரல் வலை நன்கு விரிவடையும். அதே போல ரத்த ஓட்டத்துக்கு மூச்சு இழுத்து நம்மளுடைய நுரையீரல் பகுதியில் அனைத்து நுண்துகள்கள், அதாவது காற்றினுடைய நுண்துகள்கள் நுரையீரல் பகுதி நன்கு செயல்படும். புரியுதா? அப்போ இந்த மூச்சுக்குழல் நன்கு தன்மையாக இந்த ஆசனம் செய்யும் போது நன்கு செயல்படும். அதே போல கழுத்து கொஞ்சம் வலிமை பெறும். புரியுதா? ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் பட்சி மோத்தாசனம். காலப்பிரண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்று பகுதியினுடைய தசை ரொம்ப இறுக்கமா ஆகும். இப்ப ரொம்ப பாடியா தொப்பையா இருக்கிறாங்கல்ல, அந்த ஆசனம் அடிக்கடி செய்யும் போது பாத்தீங்கன்னா வயிறு இறுக்கமா ஆகும். அதே போல பாத்தீங்கன்னா இடுப்பு பகுதி ரொம்ப வலுப்பெறும். புரியுதா? பெண்களுக்கு மிக சிறந்த ஆசனம். முட்டிக்கிட்ட தலை டச் ஆகும். ஓகே, ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் உஷ்டாகாசனம். ஓகே, ஓகே, உஷ்டாகாசனம். Okay, relax. Okay, next. Vakrasana. எல்லா ஆசனத்துக்கும் சொல்ல போனா ரொம்ப டைம் இருக்கு, அதனால தான். ஓகேவா? நான் நர்சிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது ஒவ்வொரு ஆசனத்துக்கும் கிட்டத்தட்ட ஓகே திரிகோணாசனம். ஓகே, இந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா இந்த சைடுல நம்மளுடைய வயிற்று பகுதியினுடைய இந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தசைகள் ரொம்ப டைட்டா ஆகணும்னா இந்த ஆசனம் செய்யும். அப்போ தசைகள் பார்த்தீங்கன்னா முன்பத்துக்கு அப்படியே தூங்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றி செய்யும் போது இந்தாண்ட சைடு இருக்கிற கொழுப்புகள்லாம் கரையும். இந்த இடம் அழுத்த தரும்போது பார்த்தீங்கன்னா இது போல செய்யும். நீங்க சின்ன பசங்க இல்லையா? ஓகே, நேரம் நிமிந்து உட்காரு. சைட்ல பாரு. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் மத்தியாசனம். ஓகே, மத்தியாசனம். கட்டவரில் புடி கையால.
இது இந்த ஆசனை செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த மார்க் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகி இருக்கு. குறுகி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வர ரொம்ப கஷ்டம், ரொம்ப சீக்கிரமாக வர்றதுக்கான அறிகுறி. ஆனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மார்க் நல்லா விரிவடையும். விரிவடையும் போது பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டமும் நல்லா போகும். இதுதான் அப்போ இந்த ஹார்ட் அட்டாக்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது இந்த ஆசனத்து. ஏன்னா மார்பு பகுதி நல்லா விரிவடைந்து ரத்த ஓட்டம் நல்லா செயல்படுவாங்க, இதயத்துக்கு நல்லா போகும். புரியுதா? இப்படி நல்லா இழுத்து பிடிக்கும் போது பாரு, தசை நல்லா இழுக்குதா, வலி எடுக்குதா, அப்படியே விடும்போது பாரு, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா விடும்போது அந்த வலி எடுத்துரும். அதே போல் இந்தாண்ட சதை, இந்தாண்ட இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த தோல் பட்டம் ரொம்ப வலி எடுக்கும். அப்போ கையை மாற்றி செய்யும்போது, காலை மாற்றி செய்யும்போது வலி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். ஆனால் இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது தெரியாததுனால என்ன பண்ண, போயிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு வலி எடுத்துகிட்டே இருந்துட்டு அந்த ஒரு இதை வாங்கி போடுவோம். அதெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் இது பலன் செஞ்சாலே அந்த சைடு ஈஸியாக இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ கை வலிக்குதா, இந்த இடம் வலிக்குதா, இந்த இடம் இழுத்து பிடிக்கும் போது இந்த சதை இழுத்து பிடிக்குதா, நான் இப்போ விட பண்ணும்போது இந்த கால்லாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணுக்கால்லாம் ரொம்ப வலி எடுக்கும். அப்படியே ஒரு மாதிரி வலியாட்டி போது நீ உட்காரும் போது பார்த்தீங்கன்னா இந்த சதையெல்லாம் அமுங்கப்படும். நல்லா உட்காரும் போது அமுங்கும். காற்று முதுகு தண்டு வடணும். புரியுதா? முதுகு தண்டு வடம். இந்த முதுகு தண்டு வடம் இறுக்கமாக ஆகும். புரியுதா? இந்த ஆசனம் செய்யறதுனால நல்லா இறுக்கமாக ஆகும். புரியுதா? ஓகே, ரிலாக்ஸ். நுண்துகள்கள், அதாவது காற்றினுடைய நுண்துகள்கள் நுரையீரல் பங்கு. புரியுதா? அப்போ இந்த மூச்சுக்குழல் நன்கு விரியும் தன்மையாக இந்த ஆசனம் செய்யும்போது நன்கு செயல்படும். அதே போல கழுத்து கொஞ்சம் வலிமை பெறும். புரியுதா? ஓகே, ரிலாக்ஸ். முட்டிக்கிட்ட தலை டச் ஆகும். ஓகே, ஸ்டார்ட். நெக்ஸ்ட் ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் உஷ்ணகாசனம். ஓகே, ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். சொல்லு. ஓகே, நேரா நிமிர்ந்து உட்காரு. சைட்ல பாரு. ஓகே, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் மத்தியாசனம். கட்டவரில் பிடி கையால.
இது வந்து இந்த ஆசனம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த மார்க் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகி இருக்கு. குறுகி இருக்கும்போது பார்த்தோன்னா இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் வர ரொம்ப கஷ்டம், ரொம்ப சீக்கிரமாக வர்றதுக்கான அறிகுறி. ஆனால் பார்த்தீங்கன்னா இது போல் பண்ணும்போது பார்த்தோன்னா இந்த மார்க் வந்து நல்லா விரிவடையும். விரிவடையும் போது பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டமும் நல்லா போகும். இதாக மாற்ற செய்யணும். ஆனால் வலிக்கு தான் அப்படி திரும்பி இப்படி பார்க்கும்போது கொஞ்ச நேரம் கழுத்து பண்ணும்போது வலி எடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, லாஸ்ட்டாக சூரிய நமஸ்காரம் பண்ணிடலாமா? நான் ஒன்றும் பண்ணினே போனா நிறைய பண்ணலாம். அதனால சூரிய நமஸ்காரம் ஆரம்பிச்சோம். ஓகேவா? இது வந்து இந்த ஆசனம் எல்லாம் டீச்சர்ஸ் இப்படி தூக்கும் போது கை நல்லா வலுப்பெறும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் நல்லா டைட்னஸ் ஆகும். ஓகே, இந்த போல செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயிர் நல்லா அமுங்கி நல்லா டைட்னஸ் ஆகும். இடுப்பு பகுதி நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஒரு கால் இழுத்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், இந்த கணுக்காலும் நல்லா ஸ்ட்ராங்காகவும், அதே போல இடுப்பும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, ஃபைன். கரெக்டா பண்ணணும். லிசன். ஓகே, 7 எல்லாமே செயல்படுறது பாருங்க. இந்த 12 ஸ்டெப்ல மோஸ்ட் ஆஃப் அனைத்துமே இதில் செயல்படும். சப்போஸ் உங்களுக்கு எந்த ஆசனமும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் அப்படின்னா கற்று 8 ஒழுங்கா செய். ஓகே, 9. Okay, 10. Okay, 11. Okay, 12. Okay, last say number. Okay, listen. Okay, sit down. Okay, yoga position, relax. Okay, yoga position. பொறுமையாக மூச்சை எடுத்து பொறுமையாக இது போலலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு எந்த ஆசனமும் தெரியலன்னா இது போல உட்காந்து கூட செய்யுங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இப்படி மாற்றி செய்யும் போது இந்தாண்ட சைடு மட்டும் மனசில் நினைச்சு பொறுமையாக மூச்சை எடுத்து பொறுமையாக விடு. இது பேர் வந்து யோக முத்ராசனம். பொறுமையாக மூச்சு எடுத்து பொறுமையாக விடுங்க. இது வந்து இந்த யோகா வந்து நமக்கு அட்ரினல் சுரப்பு வந்து சுரக்க செய்யும். அதாவது கணையத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இப்போ சுகர்லாம் வருது இல்லை, சுகர்லாம் வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் வராத